இருக்குது கலை அமுதம் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஊர் பெயர் மருன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். இப்போ வந்து ஒரு வீடியோவை போடுறோம். பார்க்காதவங்க ஷார்ட்ஸில் அந்த ஊர் பேர் மரு, அதாவது மரு அப்படின்றது என்ன பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஊர் பேராக இருக்கும், அதை சின்னதாக மாற்றிருப்பாங்க. சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா சின்னதையும் பெருசாக மாற்றிருக்காங்க. அதில் அங்கே பார்க்காததை இங்கே பார்ப்போம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஊர் பெயர் மரு. அதில் எதில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து முகவை அப்படின்னா ராமநாதபுரத்தை தான் முகவைன்னு அழைக்கிறாங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லை. பாருங்கள், உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து ஊர் பேரை வச்சு சில இடத்துல நம்ம முடிவு பண்ணலாம். ஊர் பேர் இல்லாமல் இது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஊர் பேருக்கு அதை கேட்டால் உடனே ஆன்சர் பண்ணிடுவாங்கன்னு கூட நம்மளை குழப்பறதுக்காக இதை வச்சு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நாஞ்சி அப்படின்னா நாகர்கோயில் அப்படிங்கிறது வந்து நாஞ்சி. இதுக்கு கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குது. இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குன்றத்தோர் ஆடல் அப்படின்னா வந்து திருத்தணி. அறுபடை வீட்டில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து திருத்தணி தான் குன்றத்தோர் ஆடல்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பாளையங்கோட்டைங்கிறது பார்த்திங்கன்னா பாளை அப்படின்னு அழைக்கப்படும். ஈஸியாக இருக்கும், அதுலேயே இருக்குது பாளையங்கோட்டை, பாளை அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து வந்து ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ரீவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படின்னா ஸ்ரீவி. ரெண்டுக்கும் குழப்பமாக இருக்கக்கூடாது எக்ஸாமில். ஸ்ரீவை அப்படின்னா ஸ்ரீவைகுண்டம். அதே மாதிரி ஸ்ரீவி அப்படின்னா ஸ்ரீவல்லிபுத்தூர். ஸ்ரீவல்லிபுத்தூர்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆண்டாள் கோவில், பால்கோவா. ஆண்டாள் கோயில் வந்து ஏற்கனவே ஃபேமஸான கோயில். அடுத்து சிதம்பரம் அப்படிங்கிறது வந்து தில்லை அப்படின்னு வந்துருக்கு. தில்லை ஏற்கனவே இருந்தது. அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு திருச்சிற்றம்பலம் தான் தில்லைன்னு அழைச்சிருக்காங்க. தில்லையம்பல நடராஜன் சொல்லிட்டு இல்லைங்களா, அந்த ஃபேமஸான கோயில். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சேராத்து அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சேதுராயன் புத்தூர் அப்படின்னு அழைக்கப்படுது. சேதுராயன் புத்தூர் சம்மந்தமெல்லாம் இருக்குது. மேபி இதை கேட்டாலும் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குறுகைன்றது திருக்குறுகையூர் அப்படின்றது. குறுகை அப்படின்னா திருகை அப்படின்னு வரும். ஆழ்வார் திருநகர், இப்போ வந்து மேபி சென்னையில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகர் தான் நினைக்கிறேன். ஆழ்வார் திருநகர்ன்ட்டு ஒரு இடம் இருக்குது, அதுவாக கூட இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஃபேமஸான கோயில் கூட இருக்குது, அதில் நம்ம பார்த்தோம்னா தெரியும். அடுத்தது நம்ம அதுக்கு முன்னாடி இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல். ஏன்னா நிறைய லைக்ஸ் வரதில்லை. இந்த லைக்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா தான் நமக்கு மோட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். உரந்தை அப்படின்னா உறையூர் அப்படின்னு நினைக்கிறோம். உறையூர் ஓரளவு மேட்ச் ஆகுது. அடுத்தது பூவிருந்த வள்ளி அப்படின்றது வந்து முன்னாடி சொன்னாங்க, அது வந்து பூந்தமல்லி அப்படின்னு இப்போ ஷார்ட்டாக நம்ம அழைக்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சோநாடு அப்படிங்கிறது வந்து சோநாடு அப்படின்னு நம்ம வந்து ஷார்ட்டாக சொல்கிறாங்க. சோழ நாடுன்றதை சோநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தேவோட்டை அப்படின்னா தேவக்கோட்டை சொல்லி மறிவிடுச்சு. அது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம இது மாதிரி நிறைய ஊர்கள் பார்த்துட்ருக்கோம். ஷார்ட்ஸ்லையும் நம்ம இதை பற்றி போட்டிருக்கோம். இதில் வந்து கோயம்புத்தூர் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். அது எப்படி கோயம்புத்தூருங்கிறது எப்படி வந்துன்னா கோவன்புத்தூர் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்னு சொல்லி கோவை அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆரைக்கால் அப்படிங்கிறது வந்து நாமக்கலோட பழைய பேர். நாமக்கல் நம்ம சொல்லியிருப்போம். மேபி இதுவும் கேட்டாலும் கேட்கலாம். ஆரைக்கால் அப்படின்னா நாமக்கல். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈரோடை அப்படின்னா ஈரோடு சொல்லி அது வந்து 2 ஓடை இருந்துச்சான். 2 ஓடை இணையக்கூடிய இடத்துல தான் ஈரோடு அப்படின்னு இருந்திருக்கு. அதாவது ஈரோடுன்னு சொல்லி ஈரோடு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எருமையூர் அல்லது மகிசூர்னு அழைக்கப்படுது. என்னென்னா மைசூர். எருமையூர் அல்லது மகிசூர்ன்றது தான் மைசூர் அப்படின்னு மாறிடுச்சு. மைசூரில் வந்து நமக்கே தெரியும் சேரியும், இது மைசூர் பாக்கு, இதெல்லாம் ஃபேமஸ். கத்திரிக்காய் இதெல்லாம் ஃபேமஸாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏரிக்காடுன்றது தான் ஏற்காடு. அப்படியே சொல்லி ஏற்காடு அப்படின்னு மாறிடுச்சு. ஏற்காடு அப்படின்னு மாறிடுச்சு. ஏரிக்காடு தான் ஏற்காடாக மாறிடுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குளிர்தண்டலை அப்படிங்கிறது குளித்தலை சொல்லி அப்படியே குளித்தலை அப்படின்னு மாற்றிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோடலம்பாக்கம்ங்கிறது வந்து கோடம்பாக்கம்னால நமக்கு தெரியும். சினிமா ஃபீல்டில் வந்து சாதாரண ஒரு இடத்துல இருந்து பெரிய இடத்துக்கு வந்தவங்க எல்லாமே கோடம்பாக்கம், அது வந்து மறக்கவே மாட்டாங்க. சின்ன தறிப்பேட்டை வந்து சிந்தாதிரி பேச்சு அப்படின்னு மாறி இருக்குது. சின்ன தறிப்பேட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிந்தாதிரி பேச்சு.
அப்படின்னு இருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செங்கலநீர் பட்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு. செங்கலனி பட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து செங்கல்பட்டு. இது ஒரு 2 வருஷம் முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. செங்கலனியூர் அப்படின்னு கேட்டாலும் செங்கல்பட்டு தான், செங்கலனியூர்னு கேட்டாலும் செங்கல்பட்டு தான், செங்கலனி பட்டுன்னு சொன்னாலும் செங்கல்பட்டு தான். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். செங்கல்பட்டு, இந்த ராமநாதபுரம், மயிலாப்பூர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புதுவை, புதுச்சேரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது, அதுக்கப்புறம் வந்து நாகை, இது எல்லாமே முக்கியமான கொஷின். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திரு ஆவினன்குடிங்கிறது வந்து பழனியை தான் நம்ம திரு ஆவினன்குடின்னு சொல்கிறோம். திரு ஆவினன்குடி தான் பழனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திண்டீஸ்வரம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ எப்படி அழைக்கிறாங்கன்னா திண்டுக்கல், திண்டீஸ்வரம், திண்டுக்கல்னு அழைக்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திருச்சீர் அலைவாய் அப்படிங்கிறது வந்து திருச்செந்தூர் அப்படின்னு சொல்கிறோம். திருச்சீர் அலைவாய் அல்லது அலைவாய் அப்படின்னா திருச்செந்தூர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து இப்போ இருக்கிற ஸ்ரீரங்கம் பார்த்திங்க அப்படின்னா திருவரங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து திருமறைக்காடு நம்ம படிச்சிருப்போம், சிலபஸ்லேயே இருந்திருக்கும். திருமறைக்காடுங்கிறது பார்த்திங்கன்னா திருமறைக்காடுனா புலிக்காடு அப்படின்னா பழவேற்காடு, புளியங்காடு அப்படின்னா திண்டிவனம். இது ரெண்டையும் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா புலிக்காடு, பழவேற்காடு. பழவேற்காடில் நிறைய புளி இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புளியங்காடு அப்படின்னா திண்டிவனத்தில் புளியங்காய் காய்க்கிற மரம் நிறைய இருந்துச்சு, அந்த காட்டில் போய் புளி பறிக்க போனேன், அப்போ திட்டினாங்க திண்டிவனம். புளியங்காட்டில் புளியங்காட்டில் புளி பறிக்க போனப்போ திட்டினாங்க திண்டிவனம். அந்த ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா புளியங்காடு வருது, புலிக்காடு இருக்கிறதுனால புலிக்காடு அப்படின்னா பழவேற்காடு, புளியங்காடு அப்படின்னா திண்டிவனம். அடுத்தது வந்து ஒரு நிமிஷம், இதில் வந்து வெண்கல்லூர் அப்படின்னா பெங்களூர், வெண்கல்லூர்னா பெங்களூரு, தகடூர் அப்படின்னா தருமபுரி. இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின், தகடூர் அப்படின்னா தருமபுரி. அடுத்தது வந்து மணப்பாறை வந்து மணவை, மணப்பாறைனா மணவை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விருதுநகருங்கிறது வந்து விருதை, இதுவும் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. விருதுநகருங்கிறது வந்து விருதைன்னு முன்னாடி இருந்துச்சு, ஃபேமஸான ஒரு இடம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பரம்பைங்கிறது வந்து பரமக்குடி, பரம்பைங்கிறது பரமக்குடி. சங்கரன் கோயில் வந்து இப்போ அழைக்கிறாங்க, முன்னாடி வந்து சங்கைன்னு இருந்துச்சு, சங்கரன் கோயில் வந்து சங்கை. அடுத்தது பார்த்திங்கன்னா அம்பைங்கிறது அம்பாசமுத்திரம், முன்னாடி வந்து அம்பாசமுத்திரம் இப்போ இருக்குது, முன்னாடி வந்து அம்பைன்னு அழைக்கப்பட்டிருக்கு. அறந்தாங்கி வந்து அறந்தைன்னு அழைக்கப்பட்டிருக்கு, அறந்தை அப்படின்னா அறந்தாங்கி. அலங்காநல்லூர் வந்து அலங்கைன்னு அழைச்சிருக்காங்க. இதிலெல்லாம் பெரும்பாலும் ஐ முடியும், நிறைய பார்த்திங்கன்னா ஐன்னு முடியும். தஞ்சை அப்படின்னா தஞ்சாவூர், நாகை அப்படின்னா நாகப்பட்டினம், அது மாதிரி பெரும்பாலும் வந்து ஐயில் முடியும் அப்படின்றது தான் நமக்கு வந்து முக்கியமானதாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய கொஸ்டின் நம்ம பார்த்துட்ருக்கோம். மயூரம் வந்து மயிலாடுதுறைன்னு நினச்சிருக்காங்க, மயூரம் தான் மயிலாடுதுறை. இது மாதிரி நிறைய இருக்குது. ஒகேனக்கல் அப்படின்னா ஒகேனக்கல், இது வந்து என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இது ஃபேமஸானது, கண்டிப்பாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அதனால் வந்து இது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இதுக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னா நம்ம மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. எனக்கு தெரியும், இருந்தாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு அப்படின்றத கேட்டிருக்கேன். இது மாதிரி பல ஊர்களை நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதை தவிர உங்களுக்கு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. இதில் இல்லாத ஊர்கள் வந்து ஷார்ட்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஷேர் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணாங்க, கமெண்ட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு தெரிவிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.